മറയൂർ ടൗണിൽ CSI ചർച്ചിന്റെ അടുത്ത് കുമ്മിട്ടാങ്കുഴി കനാലിൽ പാലത്തിന്റെ ഇരുവശങ്ങളിലുമായി മാലിന്യങ്ങൾ വഴിയോര കച്ചവടക്കാരും മീൻ വേസ്റ്റുകളും യഥാഇഷ്ടം തള്ളുന്നു. പഞ്ചായത്ത് അധികൃതർ വേസ്റ്റ് തള്ളുന്നതിനെതിരെ ഇവിടെ നടപടിയെടുത്തെങ്കിലും വീണ്ടും ഇത് തുടരുന്ന കാഴ്ചയാണ് കാണുന്നത്. അനേകം പേർ തുണി അലക്കുന്നതും കുളിക്കുന്നതുമായ കനാലാണ് കുമ്മിട്ടാങ്കുഴി കനാലുകൾ. ഇവിടെയാണ് മറയൂർ ടൗണിലെ വേസ്റ്റുകൾ പഞ്ചായത്ത് ഉടൻ നടപടി സ്വീകരിക്കണമെന്നതാണ് BJP பஞ்சாயத்து செக்ரட்டரியோட പ്രതികരണം. நம்ம இன்னைக்கு பல நியூஸுகள் வந்துட்டு இந்த கேரளா விசன் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் பஞ்சாயத்தினுடைய பாகத்தில் இருந்தும் பாக்கி உள்ள உத்தியோகஸ்தமார் பாகத்தில் இருந்தும் ஒரு நடைமுறைக்கு வர்ற மாதிரி தெரியல. இருந்தாலுமே நம்ம வந்துட்டு சொல்ல வேண்டிய காரியங்களை வந்துட்டு சோஷியல் மீடியா மூலியமாகவும் இருக்கக்கூடிய சேனல்கள் மூலியமாக வந்து நம்ம சொல்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டத்தில் நின்றுட்டுருக்கோம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம மறையூர் டவுனில் இருக்கக்கூடிய பாலம், அதாவது கும்மிட்டாங்குழிக்கு போகக்கூடிய தண்ணி, அந்த அவங்க பின்னாடி துணி துவைக்கிறதுக்கும் அந்த குழந்தைகள் அதில் விளையாடுறதும் பிடிக்கிறதும் காரியம் செய்கிறது இந்த மாதிரி யூஸ் பண்ணுற தண்ணியில் அந்த சைடில் அந்த பாலத்தினுடைய சைடுகளில் வந்து கோழிக்குள்ள வேஸ்ட்டுகள், கோழிக்கடை நடத்துகிறவங்க இங்கே வந்து கோழி வேஸ்ட்டுகளை மொத்தம் கொண்டு வந்து அங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பிளாஸ்டிக்கு இது போன்றுள்ள தேவையில்லாத வேஸ்ட் பொருட்களும் காரியங்களும் அந்த இடத்துல நிறையா கிடக்கு. இப்போ இதனால் பல ரீதியில் உள்ள நோய்களும் அது மாதிரி பல வித்தியாசமான உள்ள பல வகையான ஒரு நோய்களும் வர்றதுக்கு உண்டான சாധ്യതகள் இருக்குது. அப்போ இது வந்து நாங்கள் வந்து பாக்கி உள்ள ஆளுகளை குற்றப்படுத்துறதுக்காக வேண்டி சொல்ல கிடையாது. இந்த மாதிரி உள்ள காரியங்கள் இது பொதுவாയിട്ടുள்ள காரியங்கள். அப்போ பொதுவாയിട്ടുள்ள காரியங்களை வந்து நாங்களே போய் நேரிட்டு சொன்னாலுமே அதுக்குண்டான ரெஸ்பான்சிபிலிட்டியோ காரியங்களோ பஞ்சாயத்தினுடைய பாகத்தில் இருந்தோ உத்தியோகஸ்தமார் பாகத்தில் இருந்தோ உண்டாகிறது கிடையாது. அப்போ நாளைக்கு நம்ம வந்துட்டு ஒரு வியாதியோ ஒரு படர்ச்ச வியாதியோ வந்ததுக்கு பிறகு நம்ம அதுக்கு பின்னாடி ஓடி அவங்களுக்கு வேண்டி நாங்கள் கூட நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட நின்றுட்டோம் பிடிச்சிட்டோம் காரியம் கிடையாது. எந்த ஒரு காரியமே நமக்கு வர்றதுக்கு முன்னாடி அதுக்குண்டான ஒரு தீர்மானம் உண்டாக்கணும். அதன் அடிப்படையில் வந்து நமக்கு இங்கே சுஜித்தத்தின் பேரில் எத்தனையோ சங்கடனைகள் இங்கே பிரவர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா நம்ம வீட்டுகளில் வந்துட்டு பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை வச்சுருக்கோம். அதை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி பஞ்சாயத்து முகாந்திரம் ஸ்டாஃபுகளை வச்சு அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை ரோடுகளில் வந்துட்டு எடுத்து போடக்கூடிய இந்த மாதிரி உள்ள கோழி வேஸ்ட்டு காரியங்களை வந்துட்டு பஞ்சாயத்து அடியந்திரமாயிட்டு இடப்பட்டு இதுக்கு உண்டான ஒரு தீர்மானம் உண்டாக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பாரதிய ஜனதா பார்ட்டியின் பாகத்திலேருந்து இதுக்கு எதிராகிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு தீர்மானிச்சிருக்கோம். அப்போ இதை நாங்கள் வந்து மீண்டும் ஒரு முறை கூட நான் சொல்லிக்கிறேன், இதை பல தரத்துலையும் நாங்கள் இங்கே வந்து அதுக்கு உத்தரவாதப்பட்ட அதிகாரிகள்கிட்ட நாங்கள் பல தடவையும் சொல்லிட்டோம், நேரிட்டோம், ஃபோன் மூலியமாகவும் சொல்லிட்டோம். ஆனால் அவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் கண்டுக்கிறதுக்கு டைம் இல்லை. அவங்களுக்கு வேறு காரியங்களில் வந்துட்டு கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் மாற்றி வச்சுட்டு இங்கே உள்ள பொதுமக்களுக்காக வேண்டியும் இங்கே உள்ள ஜனங்களுக்காக வேண்டியும் இங்கே உள்ள பொது காரியத்தில் இடப்படுறதுக்காக வேண்டி இங்கே உள்ள பஞ்சாயத்தும் அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய நம்ம உத்தியோகஸ்தமாரும் அடியந்திரமாயிட்டு இடப்படலை அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தின் மேலில் தான் இது வந்துட்டு ஒரு நிறைவுக்கு வரும். இது நாங்கள் பாரதிய ஜனதா பார்ட்டி முழு ஃபியூச்சரை நாங்கள் இறங்கி இதுக்குண்டான காரியங்களாகிட்டு முன்னோட்டு போகிறதுக்கு தீர்மானிச்சிருக்கு. இதை இப்போ ஒரு சூச்சனை ஒரு பைட்டு மட்டும் தான் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். இது நடவடிக்கை ஆகலைன்னு சொன்னால் உரப்பாக சொல்கிறோம், நாங்கள் இதுக்கு எதிராகிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தப்படும். இது வந்து மெயினாக பஞ்சாயத்தினுடைய செக்ரட்டரி அவர்கள் கவனத்திற்கு கொள்கிறோம். அதாவது பஞ்சாயத்தினுடைய செக்ரட்டரியும் இங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் இன்ஸ்பெக்டரும் இது அடியந்திரமாயிட்டு இதுக்கு உண்டான நடவடிக்கை சீகரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு எதிராகிட்டு மீண்டும் நாங்கள் ஒரு தடவை கூட ஆவர்த்திச்சுக்கிறோம். பாரதிய ஜனதா பார்ட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு முன்கை எடுக்குன்றதை மட்டும் கேட்டுக்கிட்டு இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க பொது ஜனங்கள் நீங்களும் இதுக்கு எதிராகிட்டு குரல் கொடுக்கணும்னு மட்டும் கேட்டுக்கிட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். வந்தே மாதரம். நியூஸ் டெஸ்க் மறையூர் விஷன்.